இந்த தர்காவில் ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது. அனைத்து சமூகமும் ஒன்றுதான். இங்கு வருகின்றவர்கள் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், தெலுங்கர், ஆந்திரா பார்டர் உள்ள அனைத்து பேரும் வருகின்றார்கள். நினைத்தது நடக்கக்கூடிய சக்தி உள்ளதால் அவருடைய புகழ் மேன்மேலும் பரவி கொண்டிருக்கின்றது. அமாவாசை அன்று ஜனத்திரள் புகழ் வருகின்றது. நிறைய ஜனங்கள் வருகின்றது. இங்கு முகாமிட்டு இரவு வந்து தங்கி காலை 5 மணிக்கு புறப்பட்டு செல்கின்றார்கள். அவரிடம் விசாரித்த போது நாங்கள் நினைத்தது நடந்துவிட்டது, அதனால் தான் இங்கு வருகின்றோம் என்று சொல்கின்றார்கள். தவிர பௌர்ணமி அன்றும் அதே போல் இங்கு வந்து தங்கி அம்மாஜி அம்மாவிடம் தர்காவில் ஃபாத்தியா ஓதி செல்கின்றார்கள். தவிர மற்ற நாட்கள் சாதாரண நாட்களிலும் ஜனப்பெருக்கம் வந்து கொண்டு உள்ளது. ஆனால் இங்கு தர்காவில் எந்தவித லாபமும் எதிர்பார்ப்பது இல்லை. அவர்களாகவே ஏதாவது நினைத்தால் சாப்பாடு அன்னதானம் செய்துவிட்டு போகின்றார்கள். வீட்டிலிருந்து கட்டி கொண்டு வருகின்றார்கள். இங்கு தங்கி உள்ளவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கின்றார்கள். அதே போல நிர்வாகமும் இங்கு உள்ள தங்கியுள்ளவர்களுக்கு தினம் சாப்பாடு செய்து கொடுக்கின்றார்கள். தவிர இங்கு தொழுகை நடக்கின்றது. அந்த தொழுகையில் அனைத்து நபர்களுக்கும் துவா கேட்கின்றார்கள். அதே போல் காலை அம்மாஜி அம்மா தர்பாரில் நுழையும் போது யாசின் ஓதி ஃபாத்தியா ஓதி சாம்பராணி புகையிட்டு அந்த அம்மாவிட இது செய்து அதற்கப்புறம் ஜனங்களுக்கு உள்ளே விடுகின்றார்கள். அதே போல் குழந்தையை தவிர குழந்தைக்குமாகவும் கல்யாணத்திற்காகவும் தடங்களுக்காகவும் வழக்கு சம்பந்தமாகவும் நிலம் பிரச்சனை, நிலம் விற்பதற்கு தடங்கள் இருந்தால் அதற்கும் அம்மாஜி அம்மாவிடம் வந்து துவா கேட்கின்றார்கள். அந்த துவா நிறைவடைகிறது. நாகதோஷம் உள்ளவர்கள் அங்கு வந்து நாகதோஷத்தை அவர்கள் செய்துவிட்டு செல்கின்றார்கள். பூட்டு பிரச்சனை ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனை அவர்களுக்குள் ஒற்றுமையுடன் வாழ்வதற்காக அந்த பூட்டு சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்காக அந்த பூட்டு போடுகின்றார்கள். சாவி வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது. சாவி அங்கே பின்னாடி காவா தண்ணீர் இருக்குது. அந்த தண்ணீரை சாவியை வீசிவிட்டு செல்ல வேண்டும். சாவியை பாக்கெட்டிலேயோ போட்டு செல்லக்கூடாது. இதுதான் தேங்காய். இந்த தேங்காய், அந்த தேங்காய் வந்து இப்பொழுது நாகூரிலும் கஷ்மீரிலும் ஏர்வாடியிலும் அந்த தேங்காய் விற்பனை செய்கின்றார்கள்.